தந்தையை பார்த்து சொன்னார், யா அபத்திலா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். ஏன் அப்ப அல்ல ஷைத்தான்ங்கறான்? ஷைத்தானை யாருமே வணங்க. யா முஹித்தீன்ங்கறான். அவன் யா முஹித்தீனை கூப்பிடல, ஷைத்தானை கூப்பிடுறான். பார்த்தீர்களா, முஹித்தீன ஷைத்தானா? முஹித்தீன ஷைத்தான் சொல்லல. நல்ல பொறுமையா கேளு, கேட்டு முடிச்ச பிறகு முடிவுக்குவா. யா முஹித்தீன் என்றாலும் சரி, யா முஹம்மதே என்னை காப்பாற்றுங்கன்னு ரசூலா கூப்பிட்டாலும் சரி, யா இப்ராஹிம் நபியே என்று கூப்பிட்டாலும் சரி, மூணுமே ஷைத்தான் கூப்பிட்டாதான் அர்த்தம். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் கையேந்தாமல் அவனால் படைக்கப்பட்ட நீ கையேந்தணும், அதான் அவன் நோக்கம். நீ யாருனாலும் கூப்பிடு. இயேசுவே, இயேசு யாரு? ஈசா நபி தானங்க. இயேசுவே அப்படின்னா ஷிர்க்குங்கறான்ல. இயேசுவே கூப்பிட்டாலும் இப்ராஹிம் கூப்பிட்டாலும் இப்ராஹிம் அவுலியா கூப்பிட்டாலும் சரி, மூணுமே ஷைத்தானை வணங்க அர்த்தம். காரணம் என்ன? ஷைத்தான் ஜெயிச்சுட்டான் அந்த இடத்துல. என்ன ஜெயிச்சான்? அல்லாஹ்ட்ட கையேந்தாம அவனால் படைக்கப்பட்ட மனுஷன்ட்ட கையேந்தணும். இதனால இப்ராஹிம் ஷைத்தானை வணங்காதன்னாரு. அப்ப ஷைத்தானை வணங்கல, விக்கிரக ஆராதனை செய்தார், அது ஷைத்தான் வணக்கம் தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சத்திய வழியில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்தில் வருவது ஹஜ் பண்ணால் ஞாபகத்தில் வரும். ஆடு அறுத்து மாடு அறுத்து கறியை சாப்பிடுறது தான் நமக்கு வரும். மற்றபடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் என்ன என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்மளை அறியாம பல கோடி முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உச்சரிக்கிறோம், ஆனால் நமக்கு தெரியாது. இன்றைய உலகில் 200 கோடியை தாண்டி விட்டது முஸ்லிம்களுடைய தொகை. மொத்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளவு? 200 கோடியை தாண்டியாச்சு. இந்தியாவில் 25 கோடியை தாண்டியாச்சு. இந்த 200 கோடி முஸ்லிம்கள்ல 20% தொழுற ஆளுக்குன்னு வச்சுக்கணுங்க. தொழுற ஐவேளை தொழுற ஆள் 20% முஸ்லிம்கள் தொழுற ஆள் இருந்தா கூட ஐவேளை தொழுகையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 200 கோடி முறை சொல்லப்படுகிறார். எப்படி? ஸலவாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் 4 முறை முஹம்மது நபியை சொல்றோம், இப்ராஹிம் நபியை நம்ம சொல்றோம். அப்போ ஒரு நாளைக்கு 200 கோடி முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம் வாயில் வருகிறார்கள். சிந்தனையில் இல்லை, வாயில் வந்துட்டு தான் இருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒரு நாளைக்கு 200 கோடி என்றால் ஒரு மாதத்திற்கு, ஒரு வருடத்திற்கு, நம் வாழ்நாளில் பல கோடி 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 முறை நாம் சொல்லக்கூடிய ஒரு தூதர் என்றால் நபிகள் பெருமானாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லா இறை தூதர்களும் சத்திய வழியில் தான் நின்றாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அவருடைய ஸ்டைல், அவருடைய மிடுக்கு, தைரியம், வீரம். இப்ராஹிம் நபி என்றாலே ஒரு மிடுக்கு தான் ஏற்படும். அப்படி இருக்கும் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய வீரம் கலந்த பேச்சு. பொதுவாக இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைய செய்தி பிற்காலத்தில் வரலாறு, நாளைய வரலாறு. அப்படின்னா அன்றைய செய்தி இன்றைய வரலாறு. அதுதான் அல்லாஹ் வத்ரு அலைஹிம் நபா இப்ராஹிம். இப்ராஹிமுடைய செய்தியை, வரலாற்றை நம்ம எடுத்து கூறுவீராக. கட்டளை, சும்மா சொல்றது கிடையாது. இந்த மக்களுக்கு இப்ராஹிம் எப்படி நடந்து கொண்டார், எப்படி பேசினார், எப்படி கர்ஜித்தார் என்பதையெல்லாம் நபியை இந்த மக்களுக்கு எடுத்து சொல் அப்படிங்கிறான். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. எல்லோரும் இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய ஆலிம்சாக்களுக்கு இந்த வசனத்தை கரெக்டா அர்த்தம் சொல்றது இல்லை. அதாவது அல்லாஹ் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறான் அப்படிம்பாங்க. தப்பான ஒரு அர்த்தம் அது. அல்லாஹ் எப்படி ஸலவாத் சொல்லுவான்? நான் கேட்கிறேன். நம்ம தான் ஸலவாத் சொல்லணும்.
மலக்கள் ஸலவாத் சொல்லலாம், அல்லாஹ்வை ஸலவாத் சொல்லுவான். யா அல்லாஹ் எங்கள் நபியின் மீது அருள் செய்வாயாக, ஸலவாத்தை செய்வாயாக அப்படின்னு நம்ம தான் துவா கேட்கணும். அல்லாஹ் அப்படி துவா கேட்பான். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த நபியின் மீது ஸலவாத்தை செய்து கொண்டிருக்கிறான். சொல்லல, அல்லாஹ் இந்த நபியின் மீது அருளை செய்கிறான். அப்ப ஸலவாத்தை பற்றி முஸ்லிம் பெருமக்கள் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, குறைவாக தெரிந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஸலவாத் என்றால் என்ன? என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க ஸலவாத்னா. ஸலவாத் என்பது முஃமின்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள், நபிகள் பெருமானாருக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது, அவ்வளவுதான் ஸலவாத். நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்காக துஆ செய்கிறோம். இந்த வசனம் இறங்கியது, இன்னல்லாஹு மலாயிகத்தஹு. இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே சஹாபா பெருமக்கள் ரசூல் அட்ட வர்றாங்க. கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், இது என்ன ஸலவாத்னு ஒரு சட்டம் இறங்கி இருக்கு? ஒவ்வொரு வஹியும் சட்டம் தான். அதை விளங்க, வஹி இறங்குது, வஹி இறங்குனா என்னது? இஸ்லாமிய சட்டம் இறங்குதுன்னு அர்த்தம். என்னமோ நினைச்சுக்காதீங்க. வஹி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, உத்தரவுகள், சட்டங்கள், அந்த வஹி. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த வஹியை, சட்டத்தை இறக்குகிறான். எப்படி? ஸலவாத்து சொல்லுங்கள் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் கட்டளை. 200 கோடி முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஸலவாத் என்பது. இந்த ஸலவாத்தினுடைய அர்த்தம் என்ன? ஸலவாத்தினுடைய பொருள் என்ன? அல்லாஹ்விடத்தில் நாம் ரசூலுல்லாஹ்வுக்காக துஆ செய்கிறோம். அர்த்தத்தை கவனிங்க. இந்த மேட்டை சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் ஃபுல்லா இதுல வந்துரும். இருப்பதிலேயே ஹை லெவல் உச்சமான மரியாதை ஸலவாத் தான். இப்ராஹிம் நபி ஞாபகம் வச்சுக்கணுங்க. எப்படின்னு பாருங்க. யா அல்லாஹ் எங்க நபிகள் முகமது அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக, அவர்களின் குடும்பத்திற்கு அருள் செய்வாயாக. எப்படி அருள் செய்ய வேண்டும்? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களுக்கு அருள் செய்ததை போல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறாய், முந்தி எவ்வளவோ செய்திருக்க, அதை செய் எங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்ததை போல, இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு அருள் செய்ததை போல பரக்கத் செய். இந்த பரக்கத்துனா தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தெரியாது. பரக்கத்துனா என்னன்னு கேளுங்களேன். பரக்கத்தின் பேரெல்லாம் வைப்பாங்க, பரக்கத் ஸ்டோர்லாம் பேர் வைப்பாங்க. ஒரு பாய்கிட்ட போய் பரக்கத்துனா என்ன, பரக்கத்துனா பரக்கத்து அப்படிம்பாங்க. விளங்கல. பரக்கத்துனா என்ன தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய அருள் சும்மா சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவு ஷார்ட்டான விஷயம் அல்லாது. பரக்கத் என்று சொன்னால் மிக சின்னதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வேலையை செய்வதுதான் பரக்கத். அப்படின்னா நான் இருக்கேன், நீங்க இருக்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 4 சட்டை 4 வேட்டி வச்சிருப்பான். 4 சட்டை 4 வேட்டி. சில பெண்கள் 40 சேரி, அதான் இருக்கலே கம்மியா வச்சிருப்பீங்க, 40 சேரி வச்சிருப்பீங்க. 4 சட்டை வச்சிருப்பான் சில ஆண். சில ஆணு 40 சட்டை வச்சிருப்பான். இந்த 4 சட்டை 4 வேட்டி வச்சிருக்கான ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வருவான். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா ஜெண்டிலா வருவான். இந்த 40 சட்டை வச்சிருக்கான எப்போ பார்த்தாலும் மொசார் தான் வருவான். 40 சட்டையில இல்லாத பரக்கத்து 4 சட்டையில இருக்கும். அதான் பரக்கத்துங்கிறது. 40 சட்டையில இருக்காது. ஒரு 10 சேரி சில பெண்கள் வச்சிருப்பாங்க. 10 சேரி உடுக்கும் பொழுது 100கணக்கான சேரி உடுக்கிற மாதிரி தெரியும். 400 சேரி. எங்க ஊர்ல எல்லாம், திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்க ஊர்ல எல்லாம் புருஷக்காரன் வெளிநாட்டுல இருந்து வருவான் 4 மாசம் லீவுல. ஒரு தடவை உடுத்த சேரி திருப்பி வரக்கூடாதம்மா. 4 மாசம் இருந்தான் 120 சேரி இருக்கணும் குறைஞ்சது. ஒரு சேரி புரிதலுக்கு உடுத்துட்டா திருப்பி அவன் போற வரைக்கும் அந்த சேரி வந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் சேரிக்கு பிடிச்செல்லாம் நிறைய அலைகிறாங்க. அப்போ ஒரு 10 சேரி வச்சிருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய அந்த தூய்மை 400 சேரி வச்சிருக்க இருக்காது. ஒரு சாதாரண 15,000 ரூபாய் வருமானம், ஒரு 15,000. பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு 50,000 வருமானம். இந்த 50,000 வருமானம் வருமே, அவன் என்ன செய்வான்? 20 நாள் கழிச்சு பக்கத்து வீடு 15,000 வாங்குறான், அவன்கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் கடன் தான் தாம்பான். 15,000 ரூபாயில உள்ள பரக்கத் 50,000 இல்லை. சில பேர் 1 லட்சத்துக்கு இடம் வாங்குவான். 1 லட்சத்துக்கு வாங்கி ஒரு 2 வருஷத்துல 50 லட்சம் ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும்,
அது என்ன ஆகும்? 1 லட்சத்துக்கு வாங்கின இடம் 50 லட்சம் ஆயிரும். இந்த 1 லட்சம் 49 லட்சத்தை இழுத்து வந்திருக்கிறது. காரணம் 1 லட்சத்தில் அவ்வளவு பறக்க. இன்னொரு 50 இடம் வாங்குமா, 5 வருஷம் ஆயிருக்கும், 1 பைசா ஏறாது, வந்த விலைக்கே வித்துறேன் அப்படின்பான். இதுதான் பறக்கத்தான். இதுதான் குறைந்து ஒன்று இருக்கும், குறைவாக ஒன்று வைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த திருப்தி, எல்லா தேவைகளும் நிறைவடைந்த பிறகு மீதம், இதுதான் பறக்கத்து. இந்த சலவாத்து, பறக்கத்து, ரஹமத்து எல்லாம் ஒண்ணுக்கு அண்ணன் தம்பி தான். இப்ப பாருங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் மீது சலவாத்து செய்தது போல, இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல, அவர் குடும்பத்திற்கு அருள் செய்தது போல எங்கள் நபிகளாருக்கு அருள் செய்வாயாக. எங்கள் நபிக்கு அந்த வசனத்துல கடைசியில சல்லிமு தஸ்லிமான்னு வரும். சல்லிமு தஸ்லிமா. என்னுடைய தலைப்பு இப்ராஹிம் நபி என்றாலும் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. சல்லிமு தஸ்லிமானா என்ன? இந்த நபியின் மீது சலாமும் சொல்லுங்கள்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் மேல சலாம் சொல்றது, சலவாத்தை சொல்லுங்கள், சலாமை சொல்லுங்கள். அந்த சலாமத்தை அன்றைக்கு இணைஞ்சிட்டாங்க, யா நபி சலாம் அலைக்கும்ட்டான். அது சப்ஜெக்டே வேற. சலாம்னு வருதா இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் வருதா இல்லையா, அதான் யா நபி சலாம் அலைக்கும் அப்படின்ட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு சலாமும் சலவாத்தும் அப்படி சொல்லி தரவில்லை. நபிகளால் காட்டி தந்த வழி கிடையாது அது. நபிகள் பெருமானாரிடத்தில் சஹாபாக்கள் வந்தார்கள், யார் ரசூலல்லாஹ் சலவாத்தை சொல்லித்தாருங்கள். சஹாபாக்கள் யாரு? நபிகளாரை விட அரபி மொழியில் திறமை வாய்ந்தவர்கள். எழுத தெரிந்த சஹாபாக்கள் உண்டு, படிக்க தெரிந்த சஹாபாக்கள் உண்டு, கவிதை இயற்றக்கூடிய திறமை வாய்ந்த சஹாபா பெருமக்கள், மொழி திறமை வாய்ந்தவர்கள். ஆனால் நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. படிக்க தெரியாத, எழுத தெரியாத இறை தூதற்ற படிக்க தெரிந்தவர்கள் பாடம் கற்கணும். அதான் இஸ்லாம்ங்கிறது. இஸ்லாம் என்பது உன் படிப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, உன் அறிவை வச்சோட சொல்லிட முடியாது. நீ எவ்வளவு பெரிய சிந்தனை மிக்கவனாக இருந்தாலும் நீ சொல்வது இஸ்லாம் ஆகாது. படிக்கவே தெரியாத என் தூதர், அவற்றை போய் கேளு. அவர் எப்படி இருந்தார் நபிகள் நாயகம், அதையும் சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், முஹம்மதே வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது. போ, குர்ஆன் என்னன்னு தெரியாத ரசூலுல்லாஹ், குர்ஆன்ல இப்படி இருக்கு, இப்படிலாம் இருக்குன்னு முஸ்லிம்களுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மா தத்ரீமல் கிதாப், வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, வல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று நபிகளுக்கு தெரியாது. இஸ்லாம்னா என்னன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னா நான் தான் சொல்லி தரேன். இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, தொழுகானா என்ன, நோம்புனா என்ன, சலவாத்துனா என்ன, ஜக்காத்னா என்ன, ஒவ்வொன்றா நான் சொல்லி தந்தேன். ஏன்? குல் அத்வாலிமுன அல்லாஹ் பிதீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லித்தர போகிறீர்களா? யார் யாருக்குடா சொல்லி தரதுங்கிறான் அல்லாஹ். அடே அடிமைகளாகி உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? அடிமையாகி நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்களா? அப்படி கேட்கிறான் அல்லாஹ். அடியார்களாக இருக்கக்கூடிய, அடிமைகளாக இருக்கக்கூடிய இறை தூதராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இஸ்லாத்தை நான் தான் சொல்லித்தர வேண்டும். முகமது நபிக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. மக்கத்து காபிர்கள் ஒரு வசனத்தை பாருங்க குர்ஆன்ல, ஏத்திபி குர்ஆனின் கைரிஹாலா அவ் பத்திலுஹு, வேற குர்ஆனை கொண்டு வா முகமது, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். ஏத்திபி குர்ஆனின் கைரிஹாலா, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேற குர்ஆனை கொண்டு வா. மக்கத்து காபிர் ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அவ் பத்திலுஹு, அல்லது மாற்றித்தா, சேஞ்ச் பண்ணி கொடு. நிறைய மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு, குர்ஆன் சரியில்லை என்று மக்கத்து காபிர்கள் சொன்னான். குல்மா யகுல்லி அன் பத்திலுஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டத்திற்கு மாற்றித்தர எனக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை, அனுமதி இல்லை என்றார்கள் நபிகளாய். ஏன் இஷ்டம் குர்ஆன் மாத்துறதுக்கு? ஏன் குர்ஆன் அது? நான் ஒன்று பண்ணதா இஸ்லாம்? நான் ஒன்று பண்ணதா குர்ஆன் வேதம்லாம்? என் இஷ்டத்திற்கு நான் மாற்றித்தர இயலாது. இன் அத்தபிஉ இல்லாமா யுஹா இலைய, அல்லாஹ் எதை எனக்கு சொல்கிறானோ, அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ஆகவே என்னை பின்பற்றுங்கள். பாயிண்ட் விளக்குதான். அல்லாஹ் அறிவித்ததை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை பின்பற்றுங்கள். அதனால நானே சலவாத்தை உண்டு பண்ணலன்னு அர்த்தம். இந்த சலவாத்துங்கிறது, தொழுகைங்கிறது, நோம்புங்கிறது, ஹஜ்ஜுங்கிறது நான் கண்டுபிடித்ததல்ல. ரப்புல் ஆலமீன்
ஒவ்வொன்றாக சொல்லி தந்தது. அந்த ஸலவாத்தில் தான் நபிகள் நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறார். இப்ராஹிம் நபியை தூக்கி வைக்கிறாரு. எத்தனையோ நபிமார்கள் உலகத்துக்கு வந்திருக்காங்க. இப்ராஹிம் நபிக்கு செய்த அருள் ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தன்னிகரற்ற ஒரு பேச்சு, மிடுக்கும் வீரமும் கம்பீரமும். பொதுவாக வீரம் இருந்தால் பொறுமை இருக்காது. ஒரு ஆண்ட வீரம் இருக்குன்னு வைங்களேன், பொறுமை இருக்காது. வீரம் வந்தால் பெருமை வரும். தெரியுமா உங்களுக்கு? நடைமுறையில் பாருங்க, இந்த ரவுடிசம் பண்ணுவாங்க, ரவுடிசம், ரவுடிகள்கிட்ட பொறுமை இருக்காது. நான் ரவுடிங்கிற திமிரில் இருப்பான். உண்மையிலே ரவுடிங்கிற ஒன்னா நம்பர் கோலை. அது தெரியுமா? ரவுடியா இருக்க எவனாலும் எடுத்து பாருங்க. பல ரவுடிகள் எனக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டங்களில் எத்தனையோ ரவுடிகள்கிட்ட பழைய இருக்கேன். ஒன்னா நம்பர் கோலை பயிலுவோம். ஏன் தெரியுமா? அந்த ரவுடி பின்னால எப்பவுமே ஒரு 50 பேர் கூட வருவான். இந்த ரவுடி இருக்கான், இந்த கேடி ரவுடி, அவன் நினைச்சுக்குவான் நம்ம பின்னால 50 பேர் வர்றான், ஒரு பையன் நம்மளை தொடமாட்டான் அப்படின்னு போவான். இந்த 50 பேரும் நமக்கு அண்ணன் இருக்காரு, கிறுக்கு போயிடுவான். இவன் அவன் தைரியத்தில், அவன் இவன் தைரியத்தில். எந்த ரவுடி இஷாபுரம் வெளியே வர மாட்டான். பார்த்துக்கிடுங்க. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்த யாராக இருந்தாலும் சரி, 8 மணி 7:30 மணி ஆகிட்டு ஓடிடுவான் வீட்டுக்குள்ள. நம்ம நைட்டு 12 மணி கூட அசால்ட்டாக போயிட்டு இருக்கோம். ரவுடிகள் தைரியசாலியாக இருக்க மாட்டான். ரவுடிகள் தைரியசாலி நடிக்கிறான். அவன்கிட்ட கூட பொறுமை இருக்காது, கோபம் இருக்கும். உண்மையான வீரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமை வரவில்லை. நீங்க சும்மா பார்க்கிற சைக்காலஜிக்கு வாங்கல. தைரியம் இருந்தால் பொறுமை இருக்காது, பெருமை வரும். யாரா என்ற அஜிபாரா அப்படிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிடுக்கு சாதாரண மிடுக்கல்ல. அவங்க மாதிரிலாம் நம்ம பேசிட முடியாது. தன்னுடைய சமூகத்தில் தன் பாட்டன் முப்பாட்டன் அவங்கள்ட்ட எப்படி பேசுறான்னு பாருங்க. பெத்த தகப்பண்ட நம்மளாம் அப்படி பேச முடியாது. யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், தகப்பனே தந்தையே ஷைத்தானை வணங்காதீர்கள் என்று சொன்னார். சாதாரண வார்த்தை இது. லோக்கல் தரகா வச்சுக்கோமே, போய் முன்னாடிட்டு அவரியாவே என் கஷ்டத்தை போக்கு அப்படிங்கிறாரு. கிட்ட போய் அப்படிலாம் சொல்லாதே, நம்ம மெதுவா சொல்லுவோம். ஏன் ஷைத்தானை கூப்பிடுறிய சொன்னா விடுவானா? போலச்சு போடுவான். ஷைத்தானை வணங்காதீர்கள் என்றார். ஏன் இப்ராஹிம் ஷைத்தானாங்க? அவங்க என்ன ஷைத்தானை வணங்கினான்? யாரு ஷைத்தானை வணங்கல? வேற என்ன? தன் பாட்டன் முப்பாட்டன் வணங்கிய கற்சிலைகளை வணங்கினான். சிலைகளை வணங்க விக்கிரக ஆராதனை கூடாது என்றாரு நாவல் பாட்டில எல்லாம் வரும். தீய விக்கிரக ஆராதனை கூடாது என்றார் அப்படி ஒரு பாட்டில் வரும். அவன் விளங்கித்தான் இருக்கான். ஒரு சில விஷயத்த விளங்கினாலும் பாட்டு படிக்கும்போது தலையாட்டு போயிட்டான். நபி வழி நடந்தால் நரகமில்லை. நாவல் சொல்லும்போது பேசாம இருந்தான். நம்ம சொன்னா அடிக்க வர்றான். ஏய் நபி எப்படி பின்பற்றுவ கேட்க வர்றான். பாட்டை தலையாட்டிடுவான். விக்கிரகம் கூட சொல்லியிருக்காங்க. தன் பாட்டன் முப்பாட்டன் வணங்கிய விக்கிரகங்களை அந்த மக்கள் வணங்கினார்கள். பெத்த தகப்பன் போய் சொல்றாரு, ஷைத்தானை வணங்காதீர்கள். நீ எதோன மிந்துனி இல்லா இனாதான் எதோன இல்லா ஷைத்தான மரீதன குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. அவர்கள் பெண் கடவுளை வணங்கினார்கள் அப்படின்னு ஒரு வசனத்துல இருக்கு. பொம்பளை கடவுளை எல்லாம் வணங்கி இருக்கான். நம்மால் செய்றாங்க சாவரே பாஷாவே. அப்புறம் வேற யாரு? ஆத்தங்கர தாயே பொம்பளை ஒலியா. ஆத்தங்கர தாயம்மா அடுப்பு நிறைய தீயம்மா செய்யதலி பாத்திமா தின தின நாட்டமா ஆடும் கொடு அடிச்சுட்டு வருவாங்க எங்க ஊர்ல. இந்த ரமலான் இல்ல. ஆத்தங்கர தாயிட்டு போய் கேட்கான். பீமா கேரள கடலோரம் வாழ்கின்ற கருணை மிகும் பீமா. பீமாட்ட போய் கேட்கிறான், பொம்பளை கடவுளே ஷால வீசா. ஆம்பளை நாங்க என்ன கடவுள்னா சொல்றோம்? கடவுள் தான் சொல்றீங்க. எப்படி? செந்தில் ஆண்டவர் துணை மாற்றுவதற்கு சொல்றாங்க. அவங்க கொள்கை அது. அவங்க கொள்கை செந்திலை கடவுள் என்று நம்புகிறார்கள். நம்பியபடி அவன் என்ன செய்யறான்? செந்தில் ஆண்டவர் துணை. இவன் என்ன செய்யறான்? பாய் முஹிதீன் ஆண்டவர் துணை. ரெண்டு ஒன்று தானே. நபி இப்ராஹிம் நபியை அழைத்தாலும் சரி, ஏர்வாடி இப்ராஹிம் சார் அழைத்தாலும் சரி, ரெண்டு ஒண்ணுதான். தந்தையை பார்த்து சொன்னார், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். ஏன் அப்ப ஷைத்தான்கிறான்? ஷைத்தானை யாருமே வணங்க. யா முஹிதீன்கிறான். அவன் யா முஹிதீனை கூப்பிடல, ஷைத்தானை கூப்பிடுறான். பார்த்தீர்களா? முஹிதீன ஷைத்தானா? முஹிதீன ஷைத்தான்னு சொல்லல. நல்ல பொறுமையா கேளு.
கேட்டு முடிச்ச பிறகு முடிவுக்குவா. யா முஹீத்தீன் என்றாலும் சரி, யா முஹம்மதே என்னை காப்பாற்றுங்கன்னு ரசூலா கூப்பிட்டாலும் சரி, யா இப்ராஹிம் நபியே என்று கூப்பிட்டாலும் சரி, மூணுமே ஷைத்தான் கூப்பிட்டாலும் தான் அர்த்தம். ஏன்? ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாவிடம் கையேந்தாமல் அவனால் படைக்கப்பட்ட நீ கையேந்தணும், அதான் அவன் நோக்கம். நீ யாருனாலும் கூப்பிடு. இயேசு, இயேசுவே. இயேசு யாரு? ஈசா நபி தானங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இயேசுவே அப்படின்னா ஷிர்க்குங்கறான்ல. இயேசுவே கூப்பிட்டாலும் இப்ராஹிமை கூப்பிட்டாலும் இப்ராஹிம் அவுலியா கூப்பிட்டாலும் சரி, மூணுமே ஷைத்தானே அர்த்தம். காரணம் என்ன? ஷைத்தான் ஜெயிச்சிட்டான் அந்த இடத்துல. என்ன ஜெயிச்சான்? அல்லாஹ்ட்ட கையேந்தாம அவனால் படைக்கப்பட்ட மனுஷன்ட்ட கையேந்தணும். அப்படி கொண்டு விட்டுட்டான். ஷைத்தான் வெற்றி அடைகிறான். இதனால தான் இப்ராஹிம் சொன்னான் ஷைத்தானை வணங்காதன்னாரு. அப்ப ஷைத்தானை ஒன்று வணங்கல, விக்கிரக ஆராதனை செய்தார், அது ஷைத்தான் வணக்கம் தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சொன்னபுரம் அத்தா சும்மா இருந்தாரு. லைலம் தன் தஹில் அர்ஜுமன்னக்க வஹஜுனி மலியா. இப்படி பயான் செய்யறதை விட்டு இந்த மாதிரி பேசிட்டு வராத, கல்லால் இருந்து கொல்லுவேன் உன்னை அப்படின்னு தொலைச்சு போடுவேன். வஹஜுனி மலியா, எட்டப்போ கிட்ட வராத. நம்மளுக்கெல்லாம் வீட்டில் அவ்வளோ கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அத்தை அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம ஏதாவது நீ ஏண்டா உங்களுக்குன்னு ஒரு பள்ளிவாசம் இருக்கு அங்கே போய் அசையண்டா, ஏண்டா இங்கே வந்து அசைட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம அத்தா அவங்கள என்ன சொல்லுவாங்க? பெருசாலும் சொல்லிட மாட்டாங்க. இல்லை அவங்க நபி வழிப்பொழி வழிகேடா இருந்துட்டு போறான்டா, நீ ஏண்டாங்க போற அப்படிதான் கேட்பாங்க. இவர் என்ன சொல்லாரு? இவராய் நம்பி வாப்பா அத்தா தொலைச்சி போடுவேன், கல்லா எடுத்து கொண்டே போடுவேன். தகப்பை இப்படி சொன்னா மத்தவன் விடுவானா? யாராவது தாப்பட்டு போய் சொன்னா அடிச்சு கொல்லுங்கடா, அவனை கொன்னாலும் கேட்க மாட்டேன், நானே கொல்லுவேன் என்றெல்லாம் தாப்பன் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அல்லாஹ்வுத்தாலா இதை சொல்றான் குர்ஆன்ல? அந்த அளவுக்கு நாம் எல்லாம் செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு வேகம் வர வேண்டும், ஒரு நியாயம். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதில் உறுதி வர வேண்டும். அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தர்காக்களை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஆனால் செய்ய முடியாது நம்மளால். தர்காக்களை தவறுபடியாக தான் செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது ஒரு லாஜிக், ஒரு வித்தியாசமான ஒரு தர்க்க ரீதியான பேச்சு. இப்ப சொல்றாங்களே எல்லாரும் எங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள். இந்த மூதாதையர் முன்னோர்கள் சொல்லும்போது ஒரு சிம்பிள் லாஜிக்கை நான் சொல்லிக்கிறேன். உங்க வீடுகளுக்கு அக்கம் பக்கத்தில் ஆலிம் சாக்கெல்லாம் இருப்பாங்க, அஜத் பார் இருப்பாங்க, சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஆலிம் பெருமக்கள். அவங்கள்ட்ட போங்க, நிதானமா டென்ஷன் இல்லாம கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்து. தொழுவதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? ஆமா இருக்குல்ல. என்ன ஆதாரம் அஜர்த்து? இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா அப்படி கிராத்தே ஓதுவார். இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, குறித்த நேரத்தில் முஃமின்கள் தொழ வேண்டும் என்பது முஃமினுடைய கடமை. இதுதான் குர்ஆன் வசனம், சட்டம். தொழுகைக்கு ஆதாரம் காட்டி விடுவார். நோம்புக்கு கேளுங்க அஜர்த்து, நோம்பு பிடிக்கிறதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? ஆமா, குத்திபா அலைக்கும் ஸியாம். ஹஜ்ஜுக்கு அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரா இருக்கு. ஜகாத் அக்மிஸ் ஸலாத் வாத்து ஜகாத், தொழுகை சொல்ற இடத்துல எல்லாம் பெரும்பாலும் ஜகாத் சேர்ந்து தான் வரும். இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியா அப்படின்னா அஜர்த்து மூழ்துவாரு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? டென்ஷன் ஆயிடுவார். அது நம்ம முன்னோர்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் அப்படின்னு இருப்பான். தொழுகையை கேட்கும்போது முன்னோரை சொல்லலையே, நீ ஏன் சொல்லணும்? ஆதாரம் இருக்க குர்ஆனை காட்டினீங்க. நோம்பு சொல்ல குர்ஆனை காட்டினீங்க, ஏன் மூழ்கு பார்த்து குர்ஆனை காட்ட முடியல? இல்லை, குர்ஆன் ஹதீஸில் இல்லை, அதை ஒத்துக்கிட்டு போ, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். குர்ஆன் ஹதீஸில் இல்லதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வர்றேன். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பாட்டு முப்பாட்டு, அதான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முன்னோர்கள் அப்படின்னு தூக்கிட்டு வருவான். இந்த முன்னோர்கள் என்ற வாதம் இருக்குல்ல, அதரப்பழஸ். அதரப்பழஸ்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வாதம். எது? முன்னோர்கள். சில பேர் கேட்பாங்க, முன்னோர்கள்லாம் முட்டாள்களா அப்படிமா? ஆமாங்க, முன்னோர்கள் முட்டாள்கள் தான், அதுல என்ன சந்தேகம்? இறை தூதர் முட்டாள்கள் இல்ல, யோசிச்சுக்க.
அடே மூசா நபி அறிவாளி, ஃபிரௌன் யாரு 1 நம்பர் முட்டாளே, ரசூலுல்லாஹ் அறிவாளி, அபூஜஹல் யாரு முட்டாளே. எல்லா ஊரிலும் எல்லா நாட்டிலும் நல்லவன் கெட்டவன் அயோக்கியன் விஷமி முட்டாளு அறிவாளி எல்லாம் இருப்பான். ஒரு வீட்டில் இருப்பானே, அண்ணன் விவரமானவனா இருப்பான், தம்பி முட்டா பையனா இருப்பான், தங்கச்சி விவரமா இருக்கும், அக்கா முட்டாளா இருக்கும். முட்டாள் என்பது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவெல்லாம் கிடையாது, குறிப்பிட்ட காலம் கிடையாது. நம்ம சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டங்களில் குரான் ஹதீஸை எடுத்து வச்சுருங்க, நம்மளுக்கெல்லாம் குரான் ஹதீஸ் விளங்குமா, நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால நம்மளுக்கெல்லாம் அறிவு இருக்கா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு காமெடியை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். ஒரு ஆள்கிட்ட போங்க, ஒரு ஆளும் சட்டா, நமக்கெல்லாம் அறிவு இல்லைங்கிறதெல்லாம், நம்மளுக்கெல்லாம் ஏது அறிவு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கேட்டா ஆமா இல்லம்பாரு, புள்ள இருக்கா இருக்கு இல்லம்பாரு, பணம் இருக்கா இருக்கு இல்லம்பாரு, சொந்த வீடு இருக்கா இருக்கு இல்லம்பாரு. அவர்கிட்ட போய் அறிவு இருக்கா, யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன் கோவம் வருது? அறிவு இருக்கத்தான் வேண்டும், ஒத்துக்கிறீங்களா? அடா அறிவு இல்லாட்ட மனுஷன் இல்லடா, அறிவு இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச அறிவாளியும் கிடையாது உலகத்துல, எல்லாம் தெரிஞ்ச உலகத்துல இருக்காயிரம். அப்ப அறிவு இதுங்கிறது முன்னோர்கள் என்பது நமக்கு ஆதாரம் கிடையாது. முன்னோர்களில் அதிகமானவர்கள் முட்டாள்கள், அதுல சந்தேகம் கிடையாது. குர்ஆன்ல வருது வஜத்னா அலைஹி ஆபாஅனா, இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்துக்குங்க. வஜத்னா அலைஹி ஆபாஅனா, நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செய்யத்தான் செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் இப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, அவன் எவ்வளவு மோசங்கிற ஆதாரம். அவ்வளவு காண ஷைத்தான் இதுவும் இல்லாதா பிஸ்ஸஈர், ஷைத்தான் இவர்களை நரகத்தின்பால் இழுக்கிறான். அப்படி இழுத்தாலமா இவர்களுக்கு முன்னோர்கள் வேண்டும்? முன்னோர்கள் சொல்லிட்டான், அவன் ஷைத்தான். குர்ஆன்ல இருக்கா இல்லையான்னு கேளுங்க. அப்போ முன்னோர்கள் எல்லாரும் முட்டாள்களா? இல்லை. எந்த முன்னோர் தான் செய்த செயலுக்கு நபி வழியில் ஆதாரம் காட்டுகிறாரோ அவன் நல்ல மனுஷன். ஒரு முன்னோர் முட்டாள அறிவாளர் எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னோர் சொல்ல கேளு, அந்த முன்னோர் எடுத்து தரக்கூடிய குர்ஆனை கேள், முன்னோர் சொல்லக்கூடிய ஹதீஸை கேள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், ஏன்டா இப்படிலாம் செய்றீங்க, ஏன்டா இப்படிலாம் செய்றீங்க, விக்கிரக ஆராதனை ஏன் செய்றீங்க? வஜத்னா அலைஹி ஆபானா, எத்தனை சொன்னான், எங்கள் முன்னோர்கள் அப்படிதான் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா சொல்லியிருக்காரு. முன்னோர்கள் அதாவது உன் தாத்தா, உன் தாத்தாவுடைய தாத்தா, முன்னோர்கள் இப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. இப்ராஹிம் என்ன சொன்னாரு? அப்படியா, லகது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபிதாயின் முபீன், நான் உங்களை தான் முட்டா பையன் நினைச்சேன், உங்க அப்பா மாறு முட்டா பையன் தானா அப்படிங்கிற மாதிரி. அப்படியானால் நீங்களும் வழிகட்டவர்கள், மொப்ப மாறு வழிகட்டவன் போ. ஒரு வழிகட்டதை முன்னால் உள்ளவன் சொன்னா அது நல்ல வழி ஆயிருமா? சாராயம் குடிக்கிறது, ஒரு 500 வருஷத்துல ஒரு 2 முன்னோர் குடிச்சிருக்கான், குடியார பை தான் அவன். திருடுறது முன்னோர் திருட்டுதான். அப்படி ஒரு செயல் சரியா தவறா என்பதை ஒரு முஸ்லிம் எப்படி தீர்மானிக்கணும்? அல்லாஹ் சொன்னால் சரி, அவன் தூதர் சொன்னால் சரி, அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாவிட்டால் அது ஒரு வழிகேடு. அது செய்யாதவற்றை செய்தால் நீங்கள் முன்னோர் முட்டாள்களை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தைரியம் அவருக்கு வர வேண்டும். வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தைரியம்லாம் வராது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு அளவு தான் வரும், ஒரு 5%, ஒரு 10%. இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கான மக்கள் இருந்து செய்ய முடியாத ஒன்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார். இன்னும் இப்ராஹிமக்கான உம்மத்துங்கிறார். உம்மத்துனா என்ன? நாமெல்லாம் இவன் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகள், உம்மத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்ராஹிம் நபி தனிநபரே உம்மத் அப்படின்னா அவர் தனிநபர் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு சமம். கோடிக்கணக்கான மக்களுக்கு வராத தைரியம் மிடுக்கு அவர் தனிநபருக்கு வந்ததுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன மிடுக்கு? அந்த விக்கிரக ஆராதனை கிட்ட போறார். விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்கல்ல, எல்லாரும் கூப்பிட்டு இருப்பாங்க, அது கிட்ட போறாரு. ஹலாலா தாக்குலூன் ஒமாரக்குலா தன்தகூன் ஃபலரபஹு லர்பம் பில்யமீன். இந்த வசனத்தை சொன்னா சிரிப்பு வரும், அதை ஏத்துக்கிட்டங்களுக்கு கோபம் வரும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த வசனத்தை நான் சொல்றேன், நல்ல யோசிச்சு பாருங்க. விக்கிரக ஆராதனை கிட்ட போறாரு. அது எப்படி விளக்குறதுன்னா, ஒரு பிரபல்யமான தர்கா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து நாகூர் தர்கா தானே, அதை எடுத்துக்கோ உதாரணத்துக்கு. இந்த நாகூர் தர்காவில்
பழத்தை தூக்கிட்டு வாங்க பாத்தியா வருதுக்கு உள்ள அவுலியாக்களுக்கு பழம் ரொட்டி கொலக்கட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க உள்ள. யாருக்குன்னு கேளுங்க, அவுலியாக்கு நேர்ச்சி செஞ்சிருக்கோம், அவுலியாக்கு நேர்ச்சி செஞ்சிருக்கோம் அப்படியா. அதுல ஒரு பழத்தை பிச்சு ஷாலு பாஷா கிட்ட போங்க, அதாவது தர இது கபருக்கு சொல்றேன், அவர் உயிரோடு இல்லையா, அந்த கபரு கிட்ட போய் ஹலலா தாய்க்குலோன் ஒரு பழம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிடலாம். அவுலியாட்ட போய் தெரிஞ்சுக்கோன் என்ன ஷாலு பாஷா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய. அப்புறம் பாருங்க ஹைலைட்டு, நரம்பு நர்பம் ஒரு அறை விட்டார், ஓய் கபர் ஒரு அறை சாப்பிடு இப்படி சொன்ன நம்மளை கொண்டே ஓடுவோம் இல்லையா. இப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்ல நீங்கள்லாம் அந்த ஊரை விட்டு போங்கடா இப்ராஹிம் சொல்றாரு. போங்க யார தான் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தம் அப்பன் பாட்டன் எல்லாரும் சொல்றாரு. இந்த ஊரை விட்டு நீங்க முதல்ல போங்க. தான் ஊர் தான் சமூகம் நடந்த செய்தியை சொல்றோம். இதை சில பேசுவான் பார்த்தீர்களா தீவிரவாதத்தை, தீவிரவாதமே இல்லை நடந்த செய்தியை சொல்றேன். இப்போ உதாரணமாக பாபர் மசூதி அப்படி எடுத்துக்கங்க. பாபர் மசூதி என்ன சில கயவர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது இல்லையா. 400 வருடங்களுக்கு முன்னால் பாபர் என்ற மன்னன் அந்த பள்ளிவாசலை கட்டினான் என்பது வரலாறு. பிறகு 4 வருஷத்துக்கு பிறகு அதை இடித்து நொறுக்கினார்கள் என்பதும் வரலாறு. இந்த வரலாறுல ஒரு காமெடி இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். மேலப்பாளையத்தில் எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனோம். இடிச்ச நேரத்தில் முஸ்லீம்களெல்லாம் அரெஸ்ட் தூக்கிட்டான், மொத்தமாக காவல்துறை தூக்கிட்டு உள்ள போச்சு. எங்களோட அன்றைக்கு எனக்கு அப்போ ஒரு 32 வயசு, அன்னைக்கு 70 வயசு பெரியவர் ஒரு ஆள் எங்களோட வேனில் ஏறுறாரு, போலீஸ் வேனில். எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 70 வயசு கிழமை அல்லாவுடைய பள்ளிக்காக ஏறாரு, வாங்க பெரியவரை அப்படின்னு உள்ள கூப்பிடுறோம். அவர் ஏறும் பொழுது யாமுது இதை கேட்க மாட்டேயா யாமுது நடப்படுவாங்க, அல்லாவுக்கா நீ வர்ற, யா அல்லா இதை கேட்க மாட்டாயான்னு சொல்ற, யாரப்பே அப்படி கேளு. அந்த மனுஷ புத்திய பார்த்தீங்களா, அல்லாவுக்கா நீ வர்ற, அல்லாவின் பள்ளி உடைக்கப்பட்டதுக்காக வர்ற. இந்த நாட்டில் இவ்வளவு அக்கிரமம் நடந்துச்சு, பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள், கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லீம்கள், அவ்வளவு நாட்டில் நடந்துச்சு. அப்போ வரலாற்றை எடுத்துக் கூறுவது தீவிரவாதமாக அது நடந்த செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்களாம் அந்த ஊரை விட்டு போங்கடா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற. அப்புறம் என்ன செய்யறாரு, தன் பாட்டன் முப்பாட்டன் செய்த சிலைகளை அடித்து நொறுக்கினார். தான் குடும்ப கோயிலாம் வச்சிருப்பாங்கல்லங்க, குல தெய்வம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்ராஹிம் அத்தா வச்சிருந்திருப்பாரு குலதெய்வம். குலதெய்வம் யாரு, அவ தாத்தா, அவ தாத்தாவுடைய தாத்தா. நம்ம மக்கள்கிட்ட இருக்காங்க, நம்ம மக்கள்கிட்ட வேற மாதிரி இருக்கும். ரசூல்லா ஒரு முறை ஆயிஷா வீட்டுக்கு வர்றாங்க உள்ள. அப்போ ஒரு திரைச்சீலை ஒன்று கிடந்தது, திரைச்சீலை வாசல்ல. ஹதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நபிகள் விரும்பினார், கிழித்து வீசினார்கள். அது தொங்க அத்து அத்து அப்படி வீசுறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க இந்த வேண்டாம், இல்ல மலக்கள்லாம் உள்ள வர மாட்டாங்க. அப்ப ஆயிஷா துணியை எடுத்து 2ஆ கிழிச்சு தலையணை உரை தைத்தார்கள். அந்த தலையணை உரையில ரசூல்லா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா உருவம் சிதையவில்லை, அந்த உருவம் அப்படியே இருந்தது. ஒரு சட்டத்தை எப்படி ஆயிஷா புரிய வைக்கிறாங்க பாருங்க. திரைச்சிலையாக இருக்கும் பொழுது கிழித்த ரசூலுல்லாஹ் அது தலையணை உரையாக இருக்கும் பொழுது அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏன், தலையணை உரையாகும் பொழுது அதுக்கு மதிப்பு இருக்காது, தலையில கிடக்கும், துவைக்கும். திரைச்சிலையா இருந்தா மதிப்பு, மதிக்கும் பொழுது அந்த உருவத்துக்கு பயங்கரமான குற்றம். எப்படின்னு சொல்லட்டா, நம்ம மக்களை எடுத்துக்குங்க, அத்தாவுடைய போட்டோ அல்லது தாத்தாவுடைய போட்டோ, பெரிய போட்டோ இருக்கு, அவர் இருக்கும்போது அந்த போட்டோவை மூலையில் போட்டுருவாங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி மெதுவாக அந்த போட்டோவை எடுத்தாங்க, பார்த்துட்டு என்ன அழகா சிரிக்கிறார். அவர் பிடிச்சான் இறந்தவன் அதெல்லாம் இருக்கும்போது அவரை கொண்டு குழியெல்லாம் வச்சிருக்கோம், இறந்த பிறகு என்ன அழகா சிரிக்கிறாரு, சரி பத்திரமா வை அப்படின்னு அந்த போட்டோவை பத்திரமா வச்சாவும், அலமாரியில் வச்சாவும். வீட்டில் பயங்கரமான சண்டை. அந்த நேரத்தில் அந்த பாட்டிமா போய் அந்த போட்டோவை எடுத்து, நீங்க பேசாம பேட்டிய இந்த கஷ்டப்பட நீங்க கூட்டு போங்க அதுகிட்ட பேசும். இதை ஷிர்க்குங்கிறது. என்னமோ இவர் கூட்டு வர மாதிரி அவர் மண்ணோட பக்கி போய் கிடப்பாரு, என்னால கூட்டு போங்கல அப்படிங்கிறது இல்லை. இந்த மரியாதை வரக்கூடாதுங்கிறத கிழிச்சு விசார சொல்லலாம். பணத்துல கூட உருவம் இருக்கு,
அதுக்கு மரியாதையெல்லாம் கிடையாதுல்ல. மரியாதைக்கு வச்சிருக்காது. உருவம் இருந்தா என்ன, கழுதை இருந்தா என்ன, மண் இருந்தா மண்ணா கட்டி இருந்தா என்ன, கவர்மெண்ட் ஏற்கனவே நம்ம பணம் 500 1000 செல்லாதுன்னா அது யாரா வச்சாருக்கு தூர வச்சுட்டோமே, அதுல காந்தி போட்டோ இருந்துச்சு. மரியாதை பணத்துக்கு தான் தவிர உருவத்திற்கு இல்லை. உருவத்திற்கு மரியாதை என்று வரும்பொழுது அங்கே என்ன, எந்த இடத்தில் இணை வைத்தல் கிளம்புமோ அங்கே குளியோண்டி புதைப்பார்கள் சொல்லி அலிஸ்லாம் கூடாது இஸ்லாத்தில். அப்படி ஒரு வீரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தது. அது அடிச்சு நொறுக்கிட்டு இது யார் நொறுக்கிறான்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தெரியாது. இப்போ உதாரணமாக இங்கே பேசுகிறேன், லோக்கல் ஏதாவது தர்கா இருக்கா எனக்குள்ள இருக்கும், மோகன் ரோட்டில் இருக்கு, எழுத்தாப்பிலோட இருக்கான். நான் பேசி முடிச்சுட்டு போயிடுறேன், நம்ம எல்லாம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. காலையில் 4 மணிக்கு பார்த்தா அந்த தர்கா செவரி இடிஞ்சு கிடக்கு. அப்படி வச்சுக்கோ, ஒரு பேச்சு இடிஞ்சு கிடக்கு. சார் இவருவதா சார் அப்படின்வான். நம்ம கிட்டே போயிருக்க மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், மன் கசல் அஸ்லாம், இந்த விக்கிரகத்தை உடைத்து நொறுக்கியது யார்? எனக்கு என்ன தெரியும், பெரிய விக்கிரகம் இருக்குல்ல, பெரிய சாமிகிட்ட போய் கேளு, அதுக்கு என்ன தெரியும், அது எப்படி பேசும்? அதுதாண்ட ஒரு நாள் நான் சொல்றேன், தவற கட்டவங்கள அதுதான் ஒரு நாள் நான் சொல்றேன். விடுவானா? பார்த்தீங்களா, செய்தி செய்து இப்போ இங்கே உள்ள தர்கா இடிஞ்சு கிடக்க வச்சுக்குவோம். நாளைக்கு இந்த மீட்டிங் நடத்தணும். யாரு யாரெல்லாம் நிர்வாகி 4 பேரை கூப்பிடு, பேசுனா 2 பேர் வா, கோர்ட்டுக்கு வாண்டான். ஏன்ட்ட கேட்குறாரு ஜட்ஜு, ஏன் பாய் அந்த அவுலியா அடங்கியிருக்கார உங்க அவுலியா, அந்த தர்கா நீங்களா போய் உடைச்சிங்க? சார் எனக்கு என்ன சார் தெரியும், உள்ள இருக்க அவுலியாட கேட்க சொல்லுங்க சார். செஞ்சதையும் செய்து பேசலாம் பார்த்தியாளா சார் அப்படிமா. ஏன்னா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நமக்கு சிரிப்பாக இருக்கும், அவர்களுக்கு கடுப்பாக இருக்கும். உங்களுக்கு வளவு கரிகள் முஸ்லிக்கும் வெறுத்தாலும் சரி, இதாண்டா உண்மை அப்படி சொல்லுகிறான். உனக்கு கடுப்பாக தான் வரும், உனக்கு எரிச்சலாக தான் இருக்கும். வேற தர்கா உடனே சந்தோஷமா படுவான். தர்கா வழிபாடு ஷைத்தான் வழிபாடு சந்தோஷமா படுவேன். இப்படி மிடுக்காக பேசி தைரியமாக பேசி அது பிறகு தீக்குண்டத்துக்கு வீச சொல்றான். உங்கள் கடவுளுக்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறான் அவனெல்லாம். அப்படின்னா நீ எல்லாரும் விரவு மட்டை பெட்ரோல் மண்ணு அந்த காலத்தில் இருந்துச்சான்னு தெரியல, நல்ல தீயறியக்கூடிய அந்த மாதிரி கொண்டு தாங்க, நீங்கள் உங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவினே சொல்றான். அப்புறம் பெரிய நெருப்பு கொண்டாலும் கேள்விப்பட்டிருப்பிய, தூக்கி வீசினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் தூக்கி வீசும் பொழுது அது ஏர் கண்டிஷன் அவனு இப்ராஹிமுக்கு தெரியாது. அதை விளங்கணும், தெரியுமா? நான் பொசுங்கி சாவத்தான் போறோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. கொல்லா எவனார் கூறி மருதம் வசலாமன் அல்லா இப்ராஹிம், ஏய் நெருப்பே இப்ராஹிமுக்கு ஏர் கண்டிஷன் ஆகிவிடு, மிதமான கொடு, சூடும் குளிர்ச்சியும் கலந்த ஒரு மிதமாக கொடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டதா அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பிறகு அந்த நேரங்கள்ல இங்க தகப்ப ஊழ மோசம், தகப்ப படு மோசம், அப்பன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 1 நம்பர் ஷைத்தான் தான் அப்படின்னு நான் சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் சொன்னான். இன்னஹு அதுவுல் லில்லாஹ், தன்னுடைய தந்தை ஆசர் அல்லாஹ்வின் விரோதி. ஷைத்தான் தான் அல்லாஹ் விரோதி குர்ஆன்ல பல இடத்துல இருக்கு. ஃபலம்மா தபையன அன்னஹு அதுவுல் லில்லாஹ், என்ன கல்லால எழுந்து கொல்லுவேன்னு சொன்னார்ல அந்த மனுஷன். அப்ப இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சலாமுன் அலை சஸ்தக்பில் ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, ஸலாம் அலைக்கும். பாப்பா என்ன சொல்றாரு, உனக்கு கொன்னே போடுவாங்கிறாரு. மகன் இப்ராஹிம் நபி அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலம்மா தபையன அன்னஹு அதுவுல் லில்லாஹ், தன்னுடைய தந்தை ஆசர் அல்லாஹ்வுடைய விரோதி என்பது தெளிவாக புரிந்து விட்டது அவருக்கு, இப்ராஹிம் நபிக்கு. உடனடியாக அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டு விட்டார். இன்ன இப்ராஹிம் அல்லாஹ்வுல் ஹலீம், சகிப்புத்தன்மை வாய்ந்தவர், பொறுமைசாலி, வீரமும் இருந்தது பொறுமையும் இருந்தது. வீரம் இருந்தால் பொறுமை இருக்காது, பெருமையில வரும். வீரம் இருந்தது, பெருமை அல்ல, பொறுமை வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்புறம் தகப்ப இப்படி மகன் தன்னுடைய தன்னை பெற்றவர் மோசக்காரர், தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன். அந்த தியாகத்தை பாருங்க. இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பக்க பந்தோர் மாதாத்தரா. பல ஹஜ் பண்ணாலும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஜ் பண்ணாலும் கேள்விப்பட்டிருக்கல, சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுத்து பலியிட கனவு கண்டதாக சொன்னார். மகனே என்ன விரும்புகிறேன்,
யாபத் ஃபஅல் மா துமர் சதஜ்ரி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். தந்தையே, அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையாக இருக்கிறேன், கழுத்தை தருகிறேன் அப்படிங்கிறார். நடக்கிற காரியமா இது? எத்தனையோ சோதனை வந்திருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. புள்ளைய தூக்கி போட அறுக்கண்டா நடக்குமா? தகப்ப முன் வந்தாலும் மகன் முன் வருவானா? எல்லா தாவும் முன் வர மாட்டான். சரி, நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஒரு 7-8 புள்ள இருக்கான், ஒரே ஒருத்தர் ரொம்ப தருதலை, அவனை வேணா அல்லாவுக்கு அறுக்கிறேன். அவர் போயா லூசாரி, மகனுக்கு போயா லூஸ், உம்மாட்ட போய் சொல்லலாம், ஏம்மா என்ன இவர் என்னத்துக்கு போட்டு அறுக்காங்காரு, கொஞ்ச நாள் பெண்டோராத்திரம் அலைய நிமிஷம் போடா அப்படின்னு அம்மாவே சொல்லி. நடக்கிற காரியமா? கற்பனை ஒன்று பார்ப்போம். நீங்க அல்லாஹ் சொன்னவரை கத்தி எடுத்துட்டு வெட்டுங்க, அருங்க, நான் கழுத்தை தருகிறேன். இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். அருமையான சோதனை, பயங்கரமான சோதனை, தெளிவான சோதனை. அத்தனை சோதனைகளை முறியடித்தவர் இப்ராஹிம். சும்மா நாங்கள் இப்ராஹிம் செய்த வச்சிருக்கோம், இதை வச்சோட சில சகோதரர்கள் கேட்க அறியாமை. இவ்வளோ நாள் ரசூலுல்லாஹ் தானே பின்பற்றணும்னு சொல்லிட்டு இருந்திய, இப்போ திடீர்னு இப்ராஹிம் நபி, இன்னும் கொஞ்ச நாள் போனால் மூசா நபிடா, அதுக்கப்புறம் இஸ்லாம் தெரியல. அட இப்ராஹிம் நபியை, நபிகள் பெருமானாரை பின்பற்றினால் இப்ராஹிம் நபியை பின்பற்றியதாக அர்த்தம். ஏன்? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம், முகமதே இப்ராஹிம் வழியை பின்பற்று. குர்ஆன்ல இருக்கு. ஃபபி ஹுதாஹு யக்ததி. சில ரசூல்மார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு முகமதே இந்த நபிமார்கள் வழியெல்லாம் பின்பற்று. அதாவது நபிகள் பெருமானாரை பின்பற்றினால் எல்லா நபிமார்களை பின்பற்றியதா அர்த்தம். இதை விளங்கு. இப்ராஹிம் நபியை பின்பற்றதால ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்ல போனா தாடி வைக்கிறது, அக்கள் ரோமத்தை களையிறது, நகத்தை வெட்டுறது, இதெல்லாம் நம்ம சுன்னத்துமோ. என்ன சுன்னத்து? சுன்னத் ரசூலுல்லாஹ்மோ. ஹதீஸ்ல போய் பாருங்க, இதுவெல்லாம் இப்ராஹிம் சுன்னத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவா. நாமெல்லாம் சொல்ல உலகமே இன்றைக்கு சுன்னத் நபி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துங்குது. அந்த உலகத்துதர் நபிகள் பெருமானார், இது சுன்னத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால மௌஹைனா இலைக்க அனித்தபி மில்லத் இப்ராஹிம், மீண்டும் அறிவிக்கிறோங்கிறான்ல. அடுத்து ஒரு வகி என்ன? அனித்தபி மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை நபியை பின்பற்று என்பது வகி. இப்ராஹிம் வழியை ரசூலுல்லாஹ் பின்பற்றினா நம்ம ரசூலுல்லாஹ் பின்பற்றினா எல்லா ரசூல்மார்களும் உள்ளடக்கம். அதுல கூட அல்லாஹ் விதி விலக்கு வைக்கிறான். இப்ராஹிம் தன் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடினாரே, அதை பின்பற்றாரு. என்ன ஒரு சட்டம், எவ்வளவு நுட்பமானது. இப்ராஹிம் தான் அத்தாக்கு சலாம் சொன்னாரு, சலாம் சொல்லிட்டு போ யாருக்குனாலும். இப்ராஹிம் சொல்ல எல்லாத்தையும் கேளு. தான் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடினாரே, அதை முன்மாதிரி தூக்கிட்டு வராத. ஏன்? மாக்கா நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்பிருல் முஷ்ரிகீன், எந்த நபியாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி, இணை வைத்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது, அனுமதி இல்லை. நபியும் பாவமன்னிப்பு தேடக்கூடாது, எந்த முஸ்லீமும் பாவமன்னிப்பு தேடக்கூடாது. தாம் பெற்றோருக்கே ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, தன் பெற்றோருக்கே ரசூலுல்லாஹ் தேட முடியலையே. ஒரு இடத்துல வரா தக்குன் கசாயிபில் ஹூத், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி குர்ஆன்ல வருது. அதுல ஒரு இடத்துல சொல்றான், யூனுஸ் நடந்தாரே அது போல நடக்காதுங்கிறான். என்ன நடந்தாரு? அல்லாஹ்விடத்தில் கோவித்துக் கொண்டு சென்றார் ஒரு விஷயத்திற்காக. அல்லாஹ்ட்ட கோவிக்கிறார், என்ன வச்சுக்காது. யார் யாரை கோவிக்கிறது? நான் தான் எல்லாத்தையும் கோவிப்பேன். ஃபலன சலன் அல்லதீன உர்சில இலைஹிம் வலன சலனல் முர்சலீன். இறை தூதர்கள், எல்லா இறை தூதர்களையும் கேள்வி கேட்போம் நாம். எல்லா தூதர், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ், எல்லா தூதர்களையும் நாம் கேள்வி கேட்போம். எப்படி? நான் சொன்னபடி சொன்னீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ் வரையில நான் சொன்னபடி சொன்னீர்களா அல்லாஹ் கேட்பான். சொன்னவனு கரெக்டாக சொல்லுவாங்க. பிறகு மக்களை பார்த்து என் தூதர் சொன்னபடி நடந்தீர்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரை யாரெல்லாம் அது நபிக்கு உம்மத்தாக இருந்தார்களோ எல்லா மக்கள்கிட்டையும் கொஸ்டின், மக்களிடத்திலும் கேள்வி உண்டு, நபிமாரிடம் கேள்வி உண்டு. அல்லாஹ்வின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் புரிந்தார், இவ்வளவு தெளிவாக இருந்தார். அதுபோல் நாமும் மார்க்கத்தை விளங்கி தெளிவாக இருந்து உறுதியாக இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்குவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.